முதல்ல அந்த சீட் ஷேரிங் முடியட்டும், அதுக்கப்புறம் யார் கேண்டிடேட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் பிரச்சாரத்தில் இறங்குவார். அதனால் அப்படி கொஞ்சம் தெளிவச்சு தான் அடிக்கணும், ஒரேடி அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. அதனால் மறுபடியும் வருவார். ஏன் கவலைப்படுறீங்க? பாட்டி இருக்கு. பின்ன எலெக்ஷன்னா அப்படின்னு அடிச்சு தான் ஆடணும். அடிக்காமல் உட்காந்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு பேராக எலெக்ஷன்னு. அமமுக தினகரன் அவர் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்பவே நான் சொன்னேன் இவரும் போட்டியிட வேண்டாம் அப்படின்னு. எதுக்காகன்னா கூட்டணி அப்படின்றது எல்லாம் சொல்ற மாதிரி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். எந்த விதமான ஒரு சின்ன அவநம்பிக்கை கூட இருக்கக்கூடாது ரெண்டு பேர்த்துக்கு நடுவில். இப்போ தினகரன் போட்டியிடுறேன்னு சொல்லியிருந்தாருன்னா அப்போ ஒருவேளை ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்துருக்கலாம். நாளைக்கு இவர் கட்சிக்குள்ள புகுந்து ஏதாவது குழப்பம் பண்ணுவாரோ, இல்லை எம்எல்ஏக்களை இது பண்ணிட்டு அவர் சிஎம் ஆவாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா? இவர் எம்எல்ஏவே இல்லைன்னா, அதே மாதிரி அண்ணாமலையும் எம்எல்ஏ இல்லை அப்படின்னு சொன்னா அப்போ ரைட்டு நாளைக்கு டெப்டி சிஎம் கொடுங்கோ இல்லை மந்திரி கொடுங்கோ அப்படின்னு பாஜகவில் ஏதாவது ப்ரெஷர் பண்ணுவாங்களோ அப்படின்ற சந்தேகம் வராது. அவரை நீங்க தமிழ்நாடு முழுக்க யூஸ் பண்ணணுங்க. ஒரு தொகுதியில போய் இது பண்ணாதீங்க. அவரை நீங்க ஒரு தொகுதியில போட்டீங்கன்னா திமுகவில் அவரை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்லையா, பாஜகலேயே சில பேர் அவரை தோக்கடிக்கணும் அப்படின்னு பயங்கரமா வேலை செய்வாங்க. எதுக்கு இதெல்லாம்? இந்த தடவை ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் கட்சியில கொஞ்சம் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது தேர்தலுக்கு பிறகு. அதுக்கப்புறமா கட்சியுடைய முன்னாள் தலைவர்களை எதிர்த்தே கோஷம் போட்டுங்கிறது, பின்னாடியிலேருந்து தூண்டி விட்டுனுங்கிறது, அவர் எப்படியாவது கட்டம் கட்டணும்னு நினைக்கணும்னு பார்க்கறது. நமக்கு எம்எல்ஏ பதவி வந்தா போதும், மற்றபடி கட்சி எக்கேடு கெட்டு போனா என்ன அப்படின்னு நினைக்கிறது. இந்த மாதிரி ஆட்களெல்லாம் ஒதுக்கி வைக்கணும். இதைத்தான் நான் சொல்றேன். முதல்ல ஆட்சி மாற்றம், அதுக்கப்புறம் கட்சியில களை எடுக்கணும், அதுக்கப்புறமா மற்ற வேலையெல்லாம். இப்போ அண்ணாமலைக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா திமுக தரப்புல இருந்து வரல, அவங்க கட்சியில இருக்கவங்க கிட்ட இருந்தும் கூட்டணி கட்சியில இருக்கவங்க கிட்ட இருந்தும் வருது. உடனே சொல்லலாம், சார் அவர் திமுகவிடம் விலை போய் விட்டார், அதனால திமுக கிட்ட இருந்து எதிர்ப்பு வராது, இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு சில பேர் குறுக்க வரலாம். உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், திமுகவிடம் விலை போய் விட்டார் அப்படின்னு. நமக்கே தெரிஞ்ச விஷயம் அமித்ஷாக்கு தெரியாதா, மோடிக்கு தெரியாதா? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கப்பா. சார், தற்பொழுது அண்ணாமலை அவர்களுடைய பற்றின பேச்சு விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சைலண்டா இருக்கு. என்ன இந்த சைலண்ட்டுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயம்? ஏன் வேற ஏதாவது வயலண்டா வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன்? வயலண்டா ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் தானே, அது இப்போ ரொம்ப சைலண்டா இருக்கு. சரிங்க, முதல்ல அந்த சீட் ஷேரிங் முடியட்டும், அதுக்கப்புறம் யார் கேண்டிடேட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் பிரச்சாரத்தில் இறங்குவார். பிரச்சாரத்தில் இறங்கும் போது நீங்க சொல்ற மாதிரி சைலண்டா இருக்க முடியாதுல்ல. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஏதோ முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணார் அப்படின்லாம் செய்தி கேள்விப்பட்டேன் நான். எலெக்ஷன் வரட்டும், டெய்லி ஏதாவது இது பண்ணிட்டு இருக்க முடியுமாங்க? அது பாருங்க, ஒரு படம் அப்படின்னா அப்படியே திடீர்னு அந்த டெம்போ அப்படி மேலே ஏறும், அப்புறம் கொஞ்சம் சைலண்டாக போகும், அப்புறம் வைலண்டாக போகும், இப்படி மாறி மாறி தான் வரும். ரேடியா டக 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 டக்குன்னு சுட்டுக்கினே இருக்கணும்னு சொன்னால் படம் ஓடாது இல்லை. அதனால் அப்படி கொஞ்சம் தெளிவச்சு தான் அடிக்கணும், ரேடியா அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. அதனால் மறுபடியும் வருவார். ஏன் கவலைப்படுறீங்க? பாட்டி இருக்கு. பின்ன எலெக்ஷன்னா அப்படின்னு அடிச்சு தான் ஆடணும். அடிக்காமல் உட்காந்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு பேரா எலெக்ஷனு? ஓகே, நான் சொல்றது பேட்டு வச்சுட்டு அடிக்கிற மாதிரின்னு சொன்னேன். இப்போ எலெக்ஷன் டேட்டு தள்ளி போகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா சார்? ஏன்னா இப்போது இந்நேரத்துக்கு டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் பல காரணங்கள் சொல்லப்படுது. இந்த கூட்டணி விஷயங்கள், அதற்கப்புறம் தேர்தல் தேதியே கிட்டத்தட்ட ஏப்ரல் எண்டு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா போன தடவை ஃபர்ஸ்ட் வீக்கில் எலெக்ஷன், மே ஃபர்ஸ்ட் வீக்கில் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைம் டேபிளில் தான் போச்சு. இதுக்கு கூட்டணி ஒரு காரணம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இஷ்யூ என்னன்னா, அந்த எஸ்ஐஆர் இது வெஸ்ட் பெங்காலில் அப்படியே மாற்றி இவங்க ஒரு கேஸை போட, அவங்க கவுண்டர் கொடுக்க, திடீர்னு யாரோ ஒருத்தர் ஒரு கேஸை போட,
இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் வந்து இதை இது பண்ணணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. அத்தனை ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் இல்லைன்னா பக்கத்தில் ஒடிஷா இந்த மாதிரி ஸ்டேட்லேருந்து எல்லாம் வாங்க, அவங்கெல்லாம் வந்து இது பண்ணுங்க அப்படி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164 சொல்லிட்டு உடனே வந்து பாருங்க இவங்க அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி யாராவது ஒரு கேஸ் போட்டுக்கினே இருக்கிறாங்க. இதனோட காங்கிரஸ் தரப்பில் வேற வெஸ்ட் பெங்கால் என்ன சொல்லிட்டாங்க, அந்த கேஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணணும். இவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. அப்போது எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் 5 மாநிலங்களில் எலெக்ஷன் வரப்போகுது. அது எல்லாத்தையும் ஒரே நாளில் அனௌன்ஸ் பண்ணலாமே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். போகிற போக பார்த்தா அப்படியே வெயிட் பண்ணி பார்த்து ஆஹா வெஸ்ட் பெங்கால் இது முடியாது போல இருக்குது, கேஸ் மேலே கேஸாக போய் நிற்குது, அதனால அதை விட்டுட்டு மீதியை அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாலும் வரலாம். எப்படி ஒன்றா நடக்கலாம். ஸோ கூட்டணிக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் எண்டில் தான் போய் நிற்குமா? அதை டைம் கொடுக்கணும் இல்லையா? இத்தனை நாளைக்கு பிரச்சாரம், இத்தனை நாளைக்கு நாமினேஷனு, இத்தனை நாள் வந்து ஃப்ரீ டைமு அப்படின்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அநேகமாக இன்னைக்கு என்ன தேதி, ஒரு 16க்குள்ளே அனௌன்ஸ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா வந்து வெஸ்ட் பெங்கால் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதில் வேற அங்கே பல கட்டங்களாக வந்து அப்படின்னு 16க்குள்ளே அனௌன்ஸ் பண்ணி ஆகணுமா? அப்போதான் வந்து அந்த ஒரு ஷெட்யூல் மெயின்டைன் பண்ண முடியும். வெஸ்ட் பெங்காலில் நாளைக்கு சண்டே, அதுக்கப்புறம் அதான் வந்து அதாவது நான் சொல்றது வெஸ்ட் பெங்காலில் சொல்கிறேன். ஏன்னா மார்ச் 7 என்னவோ அவங்களுடைய டேம் முடியுது. இது மே 7 அசம்பிளியோட டேம் முடியுது. ஸோ அந்த எலெக்ஷன் அதுக்கப்புறம் எத்தனை கட்டம் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. ஒரே கட்டமாக நடத்துறதா, பல கட்டமாக நடத்துறதா, இதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே கட்டமாக நடத்தினீங்க அப்படின்னு சொன்னால் அது 5 மாநிலத்தில் தேர்தல் நடக்குது. அப்போ வந்து அந்த சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் அவங்களெல்லாம் மூவ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. அஃப்கோர்ஸ் நேஷன் லெவலில் நடக்கிறதுக்கும் ஸ்டேட் லெவலில் நடக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம். 5 ஸ்டேட்டு தான். ஸோ எக்ஸ்ட்ரா கம்பெனிஸ் அவங்களால வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். அதுவும் வெஸ்ட் பெங்காலில் வந்து நிறைய வேணும் அப்படின்ற கோரிக்கை எல்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன பார்க்குறாங்கன்னா, இல்லை நீங்கள் பல கட்டமாக நடத்துனீங்கன்னா அது வந்து இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற கட்சிக்கு சுலபமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா மாதிரி ஆயிரும். அதனால ஒரே கட்டமாக நடத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இருக்குது. எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. வரட்டும், எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் நடத்தி தானே ஆகணும். அதெல்லாம் வந்து தள்ளி போட முடியாது இல்லை. ஓகே, இப்போது அண்ணாமலை அவர்கள் பற்றின ஒரு விஷயம், தேர்தலில் எதுவும் போட்டியிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணுதா? எப்படி? என்னுடைய கருத்து வந்து அவர் இப்போ போட்டியிட வேண்டாம் அப்படின்றது தான். ஏன், ஆல்ரெடி நடந்த அனுபவங்கள் மூலியமாக அப்படின்னு கிடையாது. இல்லை பாருங்க, அவர் அமமுக தினகரன் அவர் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போவே நான் சொன்னேன் இவரும் போட்டியிட வேண்டாம் அப்படின்னு. எதுக்காகன்னா அதிமுக இந்த தடவை இந்த கூட்டணி அப்படின்றது எல்லாம் சொல்ற மாதிரி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். எந்த விதமான ஒரு சின்ன அவநம்பிக்கை கூட இருக்கக்கூடாது 2 பேர்த்துக்கு நடுவில். அமமுகவுக்கும் அமமுக எந்த ஒரு பார்ட்னர்ஸுக்குமே சொல்கிறேன். இப்போ தினகரன் போட்டிடுறேன்னு சொல்லியிருந்தாருன்னா அப்போ ஒருவேளை ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்துருக்கலாம். நாளைக்கு இவர் வந்து கட்சிக்குள்ளே பூந்து ஏதாவது குழப்பம் பண்ணுவாரோ, இல்லை வந்து எம்எல்ஏக்களை வந்து இது பண்ணிட்டு அவர் சிஎம் ஆவாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா? இவர் எம்எல்ஏவே இல்லைன்னா. அதே மாதிரி அண்ணாமலையும் எம்எல்ஏ இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து ரைட்டு நாளைக்கு வந்து டெப்டி சிஎம் கொடுங்கோ இல்லை மந்திரி கொடுங்கோ அப்படின்னு பாஜகவில் ஏதாவது ப்ரெஷர் பண்ணுவாங்களோ அப்படின்ற சந்தேகம் வராதில்ல. அப்போ அது இல்லை அப்படின்னும் போதே வந்து அந்த கெமிஸ்ட்ரி பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். ஓகே, அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும்னா அண்ணாமலை எலெக்ஷனில் நிற்க, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும்னான்றதுக்கு சொல்ல பண்ணார்னா இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிறேன் நான். அதாவது அந்த எலெக்ஷனில் நிற்காம அந்த ஒரு விஷயத்தை தள்ளி. ரெண்டாவது, அவரை வந்து நீங்கள் தமிழ்நாடு முழுக்க யூஸ் பண்ணணுங்க. ஒரு தொகுதியில் போய் இது பண்ணாதீங்க. அவரை வந்து நீங்கள் ஒரு தொகுதியில் போட்டிங்கன்னா திமுகவில் அவரை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்லையா, பாஜகலேயே சில பேர் வந்து அவரை தோக்கடிக்கணும் அப்படின்னு பயங்கரமாக வேலை செய்வாங்க. எதுக்கு இதெல்லாம்? இந்த தடவை வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் கட்சியில் கொஞ்சம் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது தேர்தலுக்கு பிறகு. அதுக்கப்புறமா அவர் எலெக்ஷன் என்ன வேலைகள் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? இதெல்லாம் சொல்லணுமாங்க? இல்லை சார், இப்போ அது முதல்ல சொன்ன மாதிரி தான் வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி
அந்த நேரத்துல சொல்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பிளான் எப்படி நான் சொன்னா மட்டும் கேட்டு போறாங்களா? கட்சிக்குள்ள உக்காந்தீங்கன்னு இல்ல எதிர்கட்சி, அதாவது இவங்களுக்கு எதிர்கட்சியான திமுக எதிர்த்து வேலை செய்யாம கட்சிக்குள்ள இருக்கவங்களை எதிர்த்து வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க பாருங்க. கட்சியுடைய முன்னாள் தலைவர்களை எதிர்த்தே வந்து கோஷம் போட்டுனுக்கிறது, பின்னாடியில இருந்து தூண்டி விட்டுனுக்கிறது, அவர் எப்படியாவது கட்டம் கட்டணும்னு நினைக்கணும்னு பாக்குறது. நமக்கு எம்எல்ஏ பதவி வந்தா போதும், மற்றபடி கட்சி எக்கேடு கெட்டு போனா என்ன அப்படின்னு நினைக்கிறது. இந்த மாதிரி ஆட்களெல்லாம் ஒதுக்கி வைக்கணும். இதைத்தான் நான் சொல்றேன். இல்லை ஏன் கேட்குறேன் அப்படின்னா, அருண் சார் சொன்னா பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஆஹா, நம்ம சொன்னா அப்படியே கேட்டுருவாங்களே. நல்லா இல்ல இது கேமராமேன் கூட சிரிக்கிறாரு. நீங்களும் சிரிக்கல, நீங்களும் வந்து பயங்கர காமெடி பண்றீங்க. இல்ல இப்ப அருண் சார் சொன்னா ஏதோ பாஜகவுல ஒரு சில பேர் நம்மளுடைய விஷயங்கள்லாம் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். நான் சொன்னா என் ஊட்டமாவே கேட்க மாட்டேங்க. அது வீட்டு பிரச்சனை வேற, நாட்டு பிரச்சனை வேற. இப்ப இது என்ன அப்படிங்கிறது இப்ப நீங்க சொன்னா இப்ப வீட்டுக்கு போனா மொத்துன்னு மொத்த போறாங்க, இதெல்லாம் வெளில போய் சொல்றியா அப்படின்னு. இல்ல அது ஒரு வீட்டு பிரச்சனை, அது ஒரு தனி கதைன்னு வச்சுக்குவோம். இப்ப நீங்க சொன்னீங்க அந்த விஷயத்துக்கு வருவோம். எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களை சேஞ்ச் பண்ணா நிச்சயமா பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, கட்சி அப்படின்னு வந்தாச்சுன்னா முதல்ல எதிராக இருக்கவங்களை எதிர்த்து சண்டை போடுங்க. உள்ள இருக்கவங்களையே வந்து இப்போ அண்ணாமலைக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா திமுக தரப்புல இருந்து வரல, அவங்க கட்சியில இருக்கவங்க கிட்ட இருந்தும் கூட்டணி கட்சியில இருக்கவங்க கிட்ட இருந்தும் வருது. உடனே சொல்லலாம், சார் அவர் வந்து திமுகவிடம் விலை போய் விட்டார், அதனால வந்து திமுக கிட்ட இருந்து எதிர்ப்பு வராது, இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு சில பேர் குறுக்க வரலாம். வேறுங்க, உங்களுக்கு அதாவது உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், திமுகவிடம் விலை போய் விட்டார் அப்படின்னு. நமக்கே தெரிஞ்ச விஷயம் அமித்ஷாக்கு தெரியாதா, மோடிக்கு தெரியாதா? அந்த அளவுக்கு நம்ம அப்பாட்டாக்கர் ஆயிட்டோம். அவங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் நம்ம வந்து தோண்டி துருவி நோண்டி வச்சுன்னுக்கிறோம். இதுல இருந்தே தெரியுது இல்லையா அந்த குற்றச்சாட்டெல்லாம் டுபாகூர் அப்படின்னு. ஆனா அதையும் சில பேர் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களெல்லாம் அடி நெருக்குன்னு கொட்டி, ஞாபகம் இருக்கா ஒரு தடவை மேடையில் ஒருத்தங்களை கூப்பிட்டு அமித்ஷா அவர்கள் சொன்னது, அதை ஒரு தடவை எலெக்ஷனுக்கு அப்புறம் செஞ்சாங்கன்னா தான் கட்சி உருப்படும். ஓகே, நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இந்த மினிஸ்ட்ரியில் இடம் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை சரி பண்ணுமோ அப்படின்னு சொல்ல. இல்ல, மினிஸ்ட்ரியில இடம் கொடுக்கறதால இல்லை, இப்ப அது தேவையே இல்லை. எலெக்ஷனுக்கு அப்புறம் தேவை இல்லையா? இப்ப அதுதான் சொன்னேன்ல, இந்த 26ல அது தேவை இல்லை, அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு ஆட்சி மாற்றத்துக்கு உண்டான வேலைகள், முதல்ல ஆட்சி மாற்றம், அதுக்கப்புறம் கட்சியில களை எடுக்கணும், அதுக்கப்புறமா மற்ற வேலையெல்லாம் பாருங்க. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி தமிழ். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.